வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து இட்லி பேட்டர், அதாவது இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க, நான் வந்து ஊற போட்டு வச்சிருக்கேன். 1 கிலோ இட்லி அரிசி, 200 உளுத்தம்பருப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் வந்து வெந்தயம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 1 கிலோ இட்லி அரிசி அப்புறம் வெந்தயம் 1 ஸ்பூன் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 200 உளுத்தம்பருப்பு வந்து ஒரு 1.5 to 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான உளுந்து வாங்கினீங்கன்னா தான் இட்லி வந்து நல்லா வரும். அது மாதிரி நீங்கள் அரைக்கும் போது ஒரேடியாக வந்து தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா அப்படியே இந்த மாவு வந்து பொங்கிட்டு அப்படியே உப்பிண்டு வரும், நிறைய வரும், காணும். அந்த சமயம் தான் உங்களுக்கு நல்லா இட்லி நல்லா வரும். இப்போ வந்து பாருங்க, நான் ஊற வச்சிருக்கேன். இப்போ வெறும் உளுத்தம்பருப்பை மட்டும் போடுங்க. எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்கிறேன். பாருங்க, இந்த உளுந்தை வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு அரைச்சிங்கன்னா நல்லா பந்து போல உளுந்து வரும். அப்பதான் வந்து இட்லி நல்லா இருக்கும். நல்ல குவாலிட்டியான ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான உளுந்து வாங்கினீங்கன்னா தான் இட்லி நல்லா வரும், இல்லைன்னா சப்பையாயிடும். அதே மாதிரி ஒரு நிமிஷம், அது மாதிரி அரிசி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரவையா அரைச்சிக்கோங்க. நம்ம தோசைக்கு தான் வந்து அரிசி வந்து நல்லா நைஸா அரைக்கணும். இட்லிக்கு வந்து கொஞ்சம் ரவையா இருந்தாதான் இட்லி நல்லா வரும். ஃபர்ஸ்ட் இப்ப வந்து உளுந்து எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. கிரைண்டர்ல அரைச்சிக்கலாம். உளுந்து போட்டு லாக் பண்ணியாச்சு. நாம இப்ப வந்து இது அரைக்க ஆரம்பிச்சோட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றலாம். பாருங்க, பந்து மாதிரி வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணி ஊற்றணும். ஆஃப் பண்ணிட்டு தான் தண்ணி ஊற்றணும்னு கிடையாது. நான் பேசுறது உங்களுக்கு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஆஃப் பண்ணேன். இங்க பாருங்க, இப்ப தண்ணி சேர்க்க போறோம். நம்ம நல்லா அரைஞ்சு வருது பாருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்ல பந்து மாதிரி பொங்கி இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே இன்னும் அரைச்சா நல்லா பொங்கி வரும்னு நினைக்காதீங்க. அப்புறம் உளுந்து வந்து சப்பி போயிடும், அந்த மாவு வந்து சப்பி போயிடும். அதனால இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் வந்து மாவு எடுத்துடுறேன். பாருங்க, 200 உளுந்து போட்டோமா, நல்லா மாவு எவ்வளோ கண்டு வந்திருக்கு பாருங்க. நல்லா பந்து போல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க. அரைச்சி இந்த மாதிரி வரணும், அவ்வளோதான். அதே மாதிரி நான் இன்னொரு வாட்டியும் உங்களுக்கு அளவு சொல்லிடுறேன். 1 கிலோ இட்லி அரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம், 200 உளுந்து, அவ்வளவுதான். இது வந்து ட்ரெடிஷ்னலா எனக்கு எங்க மாமியார் சொல்லி கொடுத்த மாதிரி நான் அரைச்சுன்னு வந்துட்டு இருக்கேன். சில பேர் வந்து இதுல வந்து அவல்லாம் சேர்ப்பாங்க, ஆனா அதெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரி பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து இட்லி நல்லா அந்த பூ போல இட்லி கண்டிப்பா உங்களுக்கு வரும். இப்போ வந்து நான் வந்து அரிசி இதுல சேர்த்துடுறேன். அரிசி அரைக்க போறோம் நாம. அரிசி அதில் போட்டுடலாம். வந்து அரிசி வெந்தயம் 2 சேர்த்து இப்போ அரைக்கிறதுக்கு போகிறோம். இதில் வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு அரைங்க. ஏன்னா வந்து நீங்க அரைக்கும் போது என்ன ஆகும்னா சிக்கிக்கும் தண்ணி இல்லைன்னா. அந்த அடிபாகம் நனையிற அளவுக்கு தண்ணி இருந்தா போதும். இப்போ கொஞ்சம் தண்ணி விடுமா, இந்த விட்டுருமா, கரெக்டா இருக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி தெரியுதா? இப்ப நம்ம அரைக்கலாம். அரிசி வந்து ரவையா தான் அரைக்கணும். இப்ப வந்து நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்க. அரைஞ்சது போதும். இது பாருங்க, ரவையா இருக்கு, தெரியுதா? பாருங்க, ரவையா இருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம்.
இந்த பாருங்கள் ரவை ரவையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ரவை ரவையாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம வந்து இதை எடுத்து அந்த உளுந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட சேர்த்து போட்டுடலாம். நம்ம அதை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுமா, இப்படியே ஊற்றிடுமா. பாருங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு, ரவை ரவையாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தாங்க இட்லி நன்னா வரும். இப்போ வந்து இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. மாலுக்குட்டி வேதாத்திரன் 2 பேருமே நான் சொன்ன மாதிரி அதே அளவில் மாவு அரைச்சி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நான் வந்து இப்போ மாவு அரைச்சேன் இல்லையா, இப்போ நான் உப்பு சேர்க்க மாட்டேன். ஒரு 8 மணி நேரம் அதை வந்து புளிக்க விடுங்க. 8 மணி நேரம் கழித்து அதை உப்பு சேர்த்து அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வரும். உப்பு முன்னாடியே சேர்த்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. நான் இந்த மாதிரி அரைக்கிறதுனால நான் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன். நீங்கள் இதே மாதிரி அளவில் மாவை ஊற போட்டு அரிசியெல்லாம் ஊற போட்டு கரெக்டாக அரைச்சி பார்த்துட்டு எங்களுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதி அனுப்புங்க. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் 8 மணி நேரம் அதை பிடிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இட்லி வாத்தும் காமிக்கிறேன்.